இந்த அரங்கு மட்டுமல்லாமல் பல அரங்குகளிலும் கூட்டங்களை நடத்தி மாணவர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் பாரிவேந்தன் அவர்கள் உரையாற்றுவோம். சான்றாண்மை மிக்க இப்பேரவைக்கு வணக்கம். உரை முடிவு காணோம் இளமையோன் என்ற மறைமுடி மக்கள் உவப்ப சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்று பழமொழி நான் ஒரு சான்று பகர்ப்பதைப் போல இத்தனை அரிய பெருமக்கள் இருக்கிற இந்த சான்றாண்மை மிக்க பேரவையிலே எனக்கும் ஒரு வாய்ப்பு நல்கிய ஐயா காசி ஆனந்தன் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். பொதுவாக ஒரு வரலாற்று நூல் அல்லது தன் வரலாற்று நூல் என்றால் அது தன்னை பற்றிய தன் வாழ்வியல் பற்றிய தன்னுடைய சூழல்களை பற்றித்தான் பேசும். ஆனால் இந்த விலங்கை உடைத்த நூல் காசி ஆனந்தன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் சிறு வயதிலிருந்து அது படிப்படியாக அவருடைய பருவங்களை சொல்லிக்கொண்டே போகிறது. இன்னொரு பக்கத்திலே ஈழ மக்கள் அங்கே இருந்த சூழலை, காலத்தை, பொழுதை ஒரு சங்க இலக்கியம் எப்படி பதிவு செய்யுமோ அதை போல அங்கு நடந்த அத்தனை கொடுமைகளையும் அத்தனை துன்பவியல் சம்பவங்களையும் மிக நேர்த்தியாக பதிவு செய்திருக்கிறது. இன்றைக்கு சராசரியாக ஒரு இளைஞன் அல்லது ஒரு மாணவன் ஈழத்திலே என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வரலாற்று ஆவணமாகவே இதை பதிவு செய்திருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க நூலை நாம் எல்லோரும் நிச்சயம் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் இது வெறும் ஐயா காசி ஆனந்தன் அவர்களுடைய வாழ்க்கையை மட்டும் பேசவில்லை, ஒட்டுமொத்த ஈழ தேசத்தினுடைய வரலாற்றையுமே பேசுகிறது. தந்தை செல்வா காலம் தொடங்கி தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் கடந்து அடுத்த தலைமுறை அவரது மகள் வரைக்கும் நான் பயணப்பட தயாராக இருக்கிறேன் என்று 3 தலைமுறை அரசியலை கண்ட ஒரு மாபெரும் தலைவனுடைய ஒரு மாபெரும் கவிஞனுடைய ஒரு வரலாற்று நூல் இது. தமிழீழம் என்று எத்தனையோ மேடைகளிலே நாம் முழங்கி இருக்கிறோம். தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு என்றுதான் லயோலா கல்லூரியிலே மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது 2013 தொடங்கினோம். ஆனால் இந்த நூலை படித்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது தமிழீழம் என்ற சொல்லை உருவாக்கியதே ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் தான். நமக்கு வரலாற்று பெருமை, அத்தகைய ஒரு மனிதன் இருக்கிற அவையிலே நாம் இருக்கிறோம். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை வரவேற்கிறோம். ஈழத்துக்கு வெளியிலே முதலாக நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டம் என்றால் ஐயா காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் ஒருங்கிணைத்துதான். பேரறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து அன்றைக்கே சென்னை கடற்கரையிலே நிகழ்த்திய அந்த பொதுக்கூட்டம் தான் உலக அரங்கிலே ஈழத்திற்கு வெளியில் நடந்த முதல் பொதுக்கூட்டம். முதலாக ஈழத்துக்கு வெளியிலே நடந்த உண்ணாவிரத போராட்டமும் அவர் பங்கேற்றதுதான், அவர் செய்ததுதான். பச்சையப்பன் கல்லூரியிலே மாணவராக இருந்தபோது அவர்தான் அதை செய்து முடித்தார். வரலாற்று நெடுகிலும் மிகப்பெரிய தியாகத்தையும் சேவையும் இந்த தமிழீழ விடுதலைக்காக கொடுத்திருக்கிறார். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற அந்த முழக்கத்தினுடைய அடிநாதம், அதனுடைய மூலச் சொல்லை உருவாக்கியதும் ஐயா காசி ஆனந்தன் தான். அதைத்தான் இன்றைக்கு உலகெல்லாம் வாழ்கிற தமிழர்கள் நாம் எல்லாரும் முழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற சொல்லை உருவாக்கிய ஐயா காசி ஆனந்தன் அவர்களுடைய இந்த நூலை எல்லோரும் படிக்க வேண்டும். அதன் மூலமாக தமிழீழ விடுதலை பற்றிய தெளிவும் புரிதலும் ஏற்பட வேண்டும். அதனூடாக எழுதுகிற கிளர்ச்சியில் நமக்கான விடுதலை காலத்தின் கட்டாயமாக வந்து சேரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி பெற துணைகிறேன். நன்றி, வணக்கம்.